என்ன நடக்குது இங்க? என் பேத்தி மணமடையில உட்கார்ந்து இருக்கா. இவன் என்னடானா கழுத்துல தாலி வாங்கிட்டு வந்து நிக்கிறா. என்ன கூத்து இது? ஏண்டி, இதுதான் நீ கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற லட்சணமா? நீ தனியா திவ்யாவை பார்க்க போறப்பவே நினைச்சேன். முதல்ல என் பேத்தி மனசை மாத்தி, அப்புறம் அவளை இங்க வரவழைச்சு என் பேர மனசையும் மாத்தி இந்த திருட்டு கல்யாணத்தை பண்ணிருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும்டி, எல்லாமே திட்டம் போட்டு நடத்தின நாடகம் தானே. எங்க எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி நம்ப வச்சு கற்பக திட்ட நல்ல பேர் வாங்கிட்டு கடைசியில எங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டியடி. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கியே, கொஞ்சம் கூட உன் உடம்பு கூசல? பாட்டி, அவங்கள திட்டாதீங்க. இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு அவங்க காரணம் இல்ல. சொல்ல போனா திவ்யாவுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்கள யாரும் திட்டாதீங்க. திட்டாம என்ன பண்ணுவாங்க? உங்களுக்காக இந்த பொண்ணு தான் சின்ன வயசுல 2ஆம் தரமா வாக்குப்பட தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ இவளோட கோலத்துக்கு என்ன பதில் சொல்லுவா வினோதினியா? சொல்லுங்க. இந்த தாலிய அன்னைக்கே கல்யாண மண்டபத்துல வாங்கி இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இவ எல்லாம் மனசுக்குள்ள திட்டத்தோட தான் எல்லாம் பண்ணிருக்கா. சரியா சொன்ன கனகா. இவ மனசுல ஏதோ பழி வாங்குற எண்ணம் இருக்கு. இல்லன்னா இப்படி ஒரு காரியம் பண்ணுவாளா? ஏமா அப்படி வார்த்தையை தீயா கொட்டுறீங்க? என் மருமகளுக்கு அந்த எண்ணம் எப்பவுமே இருந்ததில்லை. அடா 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 அடா. அவ என்னைக்குமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. மனசறிஞ்சு ஒரு ஈயரம்புக்கு கூட அவ கெடுதல் நினைக்க மாட்டாமா. இங்க பாரு கனகா, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தம்பி, உங்க 2 பேருக்குள்ள என்ன பேசுனீங்களோ ஏது பேசுனீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க 2 பேரையும் இந்த கோலத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னதான் நாம முயற்சி பண்ணாலும் எது எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.